தற்போதைய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். குருமூர்த்தியுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு தைலாபுரத்தில் பதிலளிப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தியின் இல்லத்திற்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்தித்தவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சார், ரெண்டாவது முறையா குருமூர்த்தி அவர்கள் சந்தித்ததா சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது உண்மை சார்? சந்திப்பு நடந்துச்சா சார்? நான் சொல்றேன், தைலாபுரத்துக்கு வாங்க, தைலாபுரத்துக்கு வாங்க, நான் சொல்றேன். நாளைக்கு அமித்ஷா வராங்க மதுரைக்கு. சந்திப்பு ஏதாவது நிகழ வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல சார், ரெண்டாவது முறையா குருமூர்த்தி அவர்கள் சந்தித்ததா சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது உண்மை சார்? சந்திப்பு நடந்துச்சா சார்? நான் சொல்றேன், தைலாபுரத்துக்கு வாங்க, தைலாபுரத்துக்கு வாங்க, நான் சொல்றேன். நாளைக்கு அமித்ஷா வராங்க மதுரைக்கு. சந்திப்பு ஏதாவது நிகழ வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல விவரங்களுடன் இணைகிறான் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. விவரம் என்ன? தேவபிரியன், இன்று காலை தைலாபுரத்திலிருந்து சென்னை வந்திருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஏ.கே. மூர்த்தியினுடைய மகன் இல்லத்திலிருந்து ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். சொல்லும் பொழுது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அப்பொழுது இங்கு என்ன மாதிரியான சந்திப்பு நிகழ்ந்தது, அரசியல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை குருமூர்த்தி அவர்களோடு நீங்கள் பேசினீர்களா என்ற கேள்விக்கு தைலாபுரத்திற்கு வாருங்கள், அங்கு விவரமாக சொல்கிறேன் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் மதுரை வர இருக்கக்கூடிய நிலையில் நாளை அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஏதேனும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நீங்கள் ஏதும் சந்திக்கிறீர்களா என்ற நோக்கத்தோடு கேள்வி கேட்டதற்கு இல்லை என்ற ஒரு பதிலையும் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இங்கிருந்து ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய மகள் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். தேவப்பிரியா, விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி.